டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். முதலாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட செப்டம்பர் 15ஆம் தேதி மதுரையில் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர்கள் துவங்கி வைத்த போது இதே போல மாணவர்களுடன் அமர்ந்து முதலமைச்சர்கள் உணவருந்தி அவர்களுக்கு ஊட்டிவிட்டும் இந்த திட்டமானது துவங்கப்பட்டது. அதே அடிப்படைதான் தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர்கள் மாணவர்களோடு அமர்ந்து இந்த காலை உணவை அருந்தி அவர்களுக்கு உணவு ஊட்டிவிட்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தற்போது புனித சூசையப்பர் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே துணை முதலமைச்சர்களும் இதே போல தனது தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலும் முதலமைச்சர்கள் மாணவர்களாக அமர்ந்து அவர்களோடு உரையாடி மற்றும் அவர்களுக்கு உணவு ஊட்டிவிட்டு இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். அதே போலதான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் மாணவர்களாக அமர்ந்து அவர்களோடு உணவருந்தி அவர்களுக்கு உணவு ஊட்டிவிட்டு மகிழ்ச்சியாக இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறார்கள். குறிப்பாக பள்ளி கல்வியில் இந்த திட்டமானது மிகுந்த வரவேற்பையும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் தமிழ்நாடு அரசின் திட்டத்தை சிறப்பாக கொண்டு வருகிறது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளே பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அந்த மாநிலத்தில் உள்ள அதிகாரிகளை நேரடியாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இது தொடர்பாக திட்ட வரையறையும் தமிழக அதிகாரிகளிடம் கேட்டு பெற்றார் என்பது சிறப்புமிக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதன்படிதான் தற்போது பல்வேறு கட்டங்களாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு தற்போது 5வது கட்டத்தை இழந்திருக்கிறது. நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டமானது தற்போது செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிகாமலும் தமிழக அரசு பார்த்துக் கொள்கிறது. ஏனென்றால் இது பள்ளி கல்வியோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய இந்த ஊட்டச்சத்தை பேணி காக்கும் வகையிலும் இந்தியாவில் ஊட்டச்சத்து மிகுந்த மாநிலமாக தமிழ்நாட்டிற்கு பள்ளி கல்வித்துறையின் மூலமாகவே ஊட்டச்சத்துள்ள பிரதானம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அரசு வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த காலை உணவு திட்டத்தையும் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துவதிலும் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறது. அது மட்டுமல்லாமல் வறுமையை ஒருபோதும் பள்ளிக்கு தடையாக இருக்கக்கூடாது, கல்விக்கு ஒருபோதும் வறுமை என்பது தடையாக இருந்துவிடக்கூடாது என்பது அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை தமிழகம் முழுக்க தற்போது கொண்டு வந்து சேர்க்கிறது. இதன் மூலமாக வேலைக்கு போகும் மகளிர்கள், குறிப்பாக அந்த குழந்தைகளை வைத்து வேலைக்கு போகும் மகளிர்கள் தாங்கள் எளிதாக வேலைக்கு கிளம்புவதற்கு வசதியாக இந்த திட்டம் அமைந்திருக்கும் என்பது ஒரு கூடுதல் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதே போல அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறார்கள். மேலும் கடந்த 2022 மே 7ஆம் தேதி 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் இந்த திட்டத்தை அறிவித்தார். தற்போது அது 5ஆம் கட்டமாக தற்போது நகர்ந்திருக்கிறது. இதன் மூலம் தொடர்ச்சியாக மேலும் 17,53,257 குழந்தைகள் இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பயன்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கூடுதலாக இந்த நகர்ப்புறம் பள்ளிகளில் கூடுதலாக சேர்க்கப்படும் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3,05,000 குழந்தைகள் தொடர்ச்சியாக இதில் பயன்பெறுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகம் முழுக்க இந்த திட்டத்தை சிறப்பாக கொண்டு சேர்க்க வேண்டும் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு விஷயங்கள் முன்கூட்டியே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 3.5 லட்சம் மாணவியருக்கு இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 17 லட்சம் குழந்தைகள் கூடுதலாக பயன்பட்டிருக்கிறார்கள். இதற்காக தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்போது பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சரும் திட்டத்துக்கு வந்திருக்கிறார். முன்னதாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர் என மூவரையும் மாணவியர் கைத்தட்டி இந்த திட்டத்தை வரவேற்றார்கள். மேலும் தொடர்ச்சியாக இந்த திட்டமானது அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த திட்டத்தை தமிழகம் முழுக்க துவங்கி வைக்கிறார்கள். மேலும் இன்று காலை முதலமைச்சர் துவங்கி வைத்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் இந்த திட்டத்தை அந்தந்த மாவட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரே இதற்கு பொறுப்பேற்பார். அங்க இருக்கக்கூடிய சமூக நல அதிகாரிகளை வைத்து இந்த திட்டமானது அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முதல் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பெரும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த திட்டமானது 5ஆம் கட்டமாக நோக்கி நகர்ந்து தற்போது முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய புனித சூசையப்பர் பள்ளியில் தற்போது துவங்கி வைத்திருக்கிறார்.
பாரி கார்த்திக், நீங்க சொன்னது போல இந்த திட்டம் 2022 செயல்படுத்தப்பட்டு 4 முறை விரிவாக்கம் செய்யப்பட்டு தற்போது 5வது முறை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன மெனு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுடைய இந்த காலை உணவு திட்டத்துல? அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய உடல்நிலை கருதியும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஊட்டச்சத்து மிகுந்த தமிழக மாணவர்களை உருவாக்கவும் குழந்தைகளை உருவாக்கவும் பல்வேறு விஷயங்களை அங்கன்வாடி மூலியமாகவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு வழங்கப்படும் முட்டை மற்றும் புரதச்சத்துள்ள சத்துமாவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்காக மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த உணவிலும் கூட கிச்சடி, உப்மா உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் அதே போல நிறைய காய்கறி நிறைந்த சாம்பார் உள்ளிட்டவைகளும் இந்த காலை உணவு திட்டத்தின் போது வழங்கப்படும் என்று தமிழக அரசால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் துவங்கி வைத்திருக்கிறார். இது வெறும் உணவுக்கான திட்டமாக மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய இந்த ஊட்டச்சத்து மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு மாணவர்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சருடைய மிகப்பெரிய சாதனையாக இந்த திட்டம் கிட்டத்தட்ட 5வது கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த திட்டமானது துவங்கப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக இந்த திட்டம் கிராமப்புற மாணவியர் மற்றும் பல்வேறு பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து தற்போது நகர்ப்புற தனியார் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் நோக்கி இந்த திட்டமானது வெகு சிறப்பாக 3,05,000 குழந்தைகளுடன் தற்போது கூடுதலாக இந்த திட்டம் நகர்ந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.